ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். பால், மாவு, சீனி இந்த 3 பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட்டுக்கு முதல்ல 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். பால் சூடானாக்கில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃப்ளேமை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1.5 கப் மைதா. இது மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே மேலே போட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம், இப்படி லேசாக அப்படி பருத்தி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட வாசனை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃப்ளேமை கூட்ட வேண்டாம், நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க. நான் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் பண்ணுறதுனால ஒட்டாது. உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை அணைச்சி அப்படியே ஆற வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ஆறிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொண்டு வந்துடணுங்க. பூரி மாவு பதத்துக்கு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வெந்த மாவு அப்படிங்கிறதுனால கையில் ஒட்டாது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. இப்போ இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். இதில் இந்த டாட் டாட்டாக தெரிகிறதெல்லாம் நம்ம சேர்த்த ஏலக்காய் தூள். இந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு சேப் அழகாக தெரியணுங்கிறதுக்காக கட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நம்ம மடிக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு பரோட்டாக்கு மடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம மடிக்கணும். இப்படி சின்ன சின்ன மடிப்பாக வைங்க. நம்ம இன்றைக்கி ஹார்ட் ஷேப்பில் பண்ண போகிறோம். ஷேப் நம்ம விருப்பம் தாங்க. நீங்கள் ரவுண்டாக கூட பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒட்டிக்கும். அப்படி ஒட்டாத மாதிரி இருந்ததுன்னா லேசாக தண்ணி தொட்டுட்டு ஒட்டுங்க, சூப்பராக ஒட்டிடும். பாக வைக்கிறதுக்கு 1 கப் சீனி சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இது ஒரு கம்பி பதம் வரணும்னு இல்லைங்க, சிறு கம்பி பதம். லைட்டாக கம்பி உடையிற அளவுக்கு பதம் வந்தால் போதும். நீங்கள் இப்படி ஸ்பூனில் தூக்கி ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கடைசி சொட்டு ரொம்ப மெதுவாக அப்படியே இழுத்துட்டு விழுற மாதிரி விழும். இதுதான் உங்களுக்கு சரியான பதம். இல்லை நீங்கள் கையில் செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இப்படி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி உடையணும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரை ஆகும். இந்த மாவு ஆல்ரெடி வெந்துட்டு மொறுமொறுப்பு வேணுங்கிறதுக்காக தான் நம்ம லோ டு மீடியமில் வச்சு பொரிக்கிறோம்.
வந்து பாகில் போட்டு எடுத்துடலாம். பாகில் போடையில் பாகு வெதுவெதுன்னு தான் இருக்கணுங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. பாகு ரொம்ப ஆறிடுச்சுன்னா லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். 2 பக்கமும் லேசாக புரட்டி விட்டு ஒரு 30 செகண்ட் வச்சுருந்தா போதும். அப்போ தான் உங்களுக்கு வெளியில் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.